வணக்கம் அன்பு உறவுகளே! இது தேனி டவுனை குறித்துள்ள ஒரு சிறப்பு பார்வை தான். இப்போ தேனியில பழைய பேருந்து நிலையத்திற்கு நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் தேனி பழைய பேருந்து நிலையம். ஒரு காலத்தில இந்த பேருந்து நிலையத்தில 24 மணி நேரமும் ஆட்கள் பரபரப்பாக காணப்படக்கூடிய ஒரு டவுன். எல்லா இடத்திற்கும் போகக்கூடிய பேருந்துகள் இங்கேருந்து கிடைக்கும். இப்போவும் தேனியிலேருந்து கிடைக்குது. அது இப்போ புதிய பேருந்து நிலையத்துக்கு போகணும். இங்கேயும் உள்ளூருக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த பகுதியிலேருந்து நம்ம போகலாம். பின்ன எல்லா வெளியூர் பேருந்துகளும் இந்த பகுதிக்கு வந்துட்டு தான் செல்கிறது. அதனால் அதனுடைய பழைய பேருந்து நிலையத்தினுடைய அந்த தனி சிறப்பு இப்பொழுது நிலைநிற்கிறது. இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் உள்ள பழங்குடியினர் அல்லது குறவன் குறத்தி அப்படிம்பாங்க, அவங்களுக்குள்ள பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய இடமாக இந்த இடம் உள்ளது. இதுதான் மெயின் ஹைவே பார்த்துக்கோங்க. இருவழிப்பாதை பாருங்கள், பேருந்துகள் எப்படி வரிசையாக சாலையில் பார்த்துக்கோங்க. காலை நேரம் குறைவான கடைகள் தான் திறக்கப்பட்டுள்ளன. கடைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துக்கிட்டு தான் வராங்க. இப்போ நம்ம புதிய பேருந்து நிலையத்தை நோக்கி பயணத்தை மேற்கொண்டுகிறோம். பார்த்திங்கன்னா தேனி அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம். இங்கே தான் மருத்துவக் கல்லூரி இருக்குது. முக்கியமாக மூணார் போன்ற இடங்களில் உள்ள வேறு மாநிலங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிகிச்சை தேடி ஏராளமானோர் வரக்கூடிய ஒரு இடம் தேனி. அது இல்லாமல் பல்வேறு தேவைகளுக்கு பொருட்களை வாங்குவதற்கு அதிகமாக மூணார் உட்பட உள்ள பகுதிகளில் தேயிலை தோட்ட தொழிலாளிகள் அதிகமாக இந்த பகுதிக்கு வந்து செல்வாங்க. அதனால் தேனி அப்படிங்கிறது நம்மளுடைய ஊர்களில் மிக சிறந்த ஊர்களில் ஒன்றாகவே கருதப்படுகிறது. ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்த முதலே தேனி நம்மளோடு கூட பார்வையாகவும் எப்பொழுதும் வந்து போகக்கூடிய ஒரு உறவினர் வீடாகவும் இருக்கிறது. நம்ம பிறந்து வளர்ந்தது கேரளாவாக இருந்தாலும், சொந்த தேசம் அதாக இருந்தாலும், நம்ம எப்பொழுதுமே பல்வேறு தேவைகளுக்காக தேனியை நாம் நாடி வருகிறோம். அதனால் தேனி நமக்கு மிகவும் நெருங்கிய ஒரு உறவு கொண்ட ஒரு நகரம். இந்த நகரம் முன்பு இருந்ததைப் போல அல்ல. 20 வருஷத்துக்கு முந்தி பார்த்த தேனி கிடையாது. இப்பொழுது அசூர வளர்ச்சி அடைந்துள்ளது. இங்கே ரயில்வே ட்ராக்கு, ரயில்வே ஸ்டேஷன், பேருந்து நிலையம் உட்பட பல்வேறு வசதிகள் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. நமக்கு எங்கே போகணும் அப்படிங்கிறதுனால 24 மணி நேரமும் இங்கேருந்து பேருந்து கிடைக்கும். அந்த புதிய பேருந்து நிலையத்தை குறித்து விரிவான செய்திகளை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.